ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரித்து தனஸ்தானத்தை பார்க்க இருக்கிறது. எனவே உங்களுக்கு பண வரவுகள் திருப்தியை கொடுக்கும். இடம் பூமியால் லாபங்களானது உண்டாகுங்க. எதையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டபடி செய்து வெற்றியை காண்பீர்கள். குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பதனால வெற்றி செய்திகள் அடுக்கடுக்காக சேரும் அப்படின்னே சொல்லலாம். வீடு இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உள்ளது. அதே போல் தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடும். 6க்கு அதிபதியான செவ்வாய் இருக்காங்க இல்லையா, இப்பொழுது அந்த செவ்வாய் 8ல் இருப்பதனால உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியங்கள் கூட இப்பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் பெறக்கூடிய நேரங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 8, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். இவர் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கின்றார். லாபாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் லாபங்களானது அதிகரிக்க கூடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காகவே சேரும். வெற்றி கனியை எட்டி பிடிக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். புதிய திட்டங்களை தீட்டி அதை நீங்கள் செயல்படுத்துவீர் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அஷ்டமாதிபதியாகவும் புதன் இருப்பதனால உங்களுக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்களானது ஏற்படக்கூடுங்க. அதேபோல் வரன்கள் வாசல் தேடி கொண்டே இருக்கும். அதேபோல் சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் உங்களுடைய பிள்ளைகளினுடைய மன விழாக்கள், பெற்றோர்களினுடைய மணி விழாக்கள், உடன்பிறப்புகளினுடைய வழியில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். அதேபோல் வேகத்தோடும் விவேகத்தோடனும் நீங்கள் செயல்படுவீர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நேரங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை பெறக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு அழைப்புகளானது வரலாம். சுக்கிரன் துளராசிக்கு செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது 12ல் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கக்கூடும். பணிபுரியக்கூடிய இடத்தில் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதேபோல் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் உங்களுக்கு இப்பொழுது உள்ளது. அதேபோல் என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்துல இன்னும் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லை, சொந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு அந்த இடம் வாங்கக்கூடிய யோகா அமைப்புகளும் உள்ளது. அதே போல் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி போட்டு நம்மளால் வீடு கட்ட முடியாமல் இன்னும் வாடகை வீட்டிலே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வீடு கட்டி குடியேறக்கூடிய அமைப்புகள் உள்ளது. ஸோ இந்த மாதிரி 2 தரப்பட்ட மக்களுக்குமே இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த ஒரு யோகா அமைப்புகள் உள்ளது. ஸோ இந்த காலகட்டத்தை பிளான் பண்ணி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கலந்து உங்களுடைய வீட்டில் ஆலோசித்து அதன் பின் முடிவெடுத்து அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமாக அதற்கான உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடும். அந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் இப்பொழுது பார்த்திங்கன்னா புதிய வாகனத்தை வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதற்கான முயற்சிகளுமே இப்பொழுது கைக்கூடி வரக்கூடிய நேரங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. அதிக அலைச்சலை மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய உணவிலும் கட்டுப்பாடு செலுத்துவது ரொம்ப அவசியம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவலானது கிடைக்கக்கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வுகள் பற்றிய தகவலானது கிடைக்கக்கூடும். கலைஞர்களுக்கு புகழானது ஏற்படுங்க. புதிய ஒப்பந்தங்களானது சேரும். மாணவ மாணவியருக்கு தேர்வில் வெற்றிகளானது கிடைக்கக்கூடும். பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் அப்படின்னு சொல்லலாம். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்ப்பதனால இதுவரை இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைகளானது இருக்குங்க. அதே போல வியாபாரத்தினுடைய தொழில் வளர்ச்சியானது இப்பொழுது அடையக்கூடும். தொழில் வளர்ச்சி ஏற்படும் பொழுது அதீத மகிழ்ச்சியை கொள்வீர்கள். அதேபோல் எடுத்த வேலைகளும் வெற்றியை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களானது கிடைக்க கூடுங்க. உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கானது உயரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த இந்த நேர காலங்கள் எப்படி அப்படின்னா உங்களுடைய சமூகத்தில் இப்பொழுது நீங்கள் தனித்து செல்வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஈஸியாக கிடைக்கக்கூடிய நேரங்களாக அமைஞ்சிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு தலைமையினுடைய ஆதரவுடன் எதிர்பார்த்த பொறுப்பானது கிடைக்கக்கூடும். திருமண வயதினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான வரன் வருவதுடன் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு தகவலானது கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது விலகக்கூடுங்க. பிள்ளைகளால் வந்து பார்த்தீங்கன்னா பெருமைகள் உண்டாகும். பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாள் கனவானது நினைவாகும். ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் விவசாயிகளினுடைய விளைச்சலில் கவனமாக இருக்க வேண்டுங்க. திடீரென்று உங்களுக்கு மழையினால சங்கடங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடைய வேண்டியதாகவும் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனங்களானது கூடும். அடுத்ததாக விருச்சக ராசியில் உள்ள அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நன்மையானதாக இருக்கக்கூடுங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரிப்பதனால் கடந்த காலங்களில் இருந்த நெருக்கடிகள் விலகக்கூடும். எதிர்பார்த்த வரவுகளானது இருக்குங்க. மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கக்கூடும். அதேபோல் குடும்பத்தில் நிம்மதியான நிலைகளானது இருக்குங்க. உறவினருக்கு உதவிகள் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியினுடைய ஆதரவுடன் சக ஊழியர்களினுடைய சக பணியாளர்களினுடைய ஊக்கங்களும் கிடைத்து மகிழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் உங்களுடைய மனதில் நிம்மதியானது உண்டாகக்கூடிய நேரங்கள். வேலைக்காக முயற்சித்து வரக்கூடியவர்களுக்கு புதிதாக வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் கிடைக்கணும் அப்படின்னு அதற்கான முயற்சிகளை எடுத்து வரக்கூடியவர்களுக்கு இப்பொழுது எதிர்பார்த்த தகவல் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் வியாபாரத்தினுடைய தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடும். வெளிநாடு செல்ல விரும்பக்கூடியவர்களுக்கு இப்பொழுது அதற்குரிய அனுமதியானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சிலர் செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்வீர்கள். வாடகை இடத்தில் தொழில் செய்து வந்தவர்களுக்கு சொந்த இடத்தில் தொழில் செய்யக்கூடிய அளவிற்கு நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கூடுதல் லாபங்கள் ஏற்படும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூழ்நிலைகளானது சாதகமாகும். செல்வாக்கானது உயரக்கூடுங்க. புதிய பதவி பொறுப்புகளானது கிடைக்கும். சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருப்பதனால நன்மைகள் கூடுதலாகுங்க. பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். குடும்பத்தினர்களுக்கு ஆதரவானது கிடைக்கக்கூடுங்க. குழந்தைகளுடைய நலனில் அக்கறைகள் உண்டாகும். விவசாயிகளுக்கு நிம்மதியான நிலைகளானது இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது ஏற்படுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசியில் உள்ள கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த நிலையிலுமே வாழக்கூடிய திறமைகள் கொண்ட உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றமான அமைப்புகள் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். வித்யக்காரகன் புதன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய கையில் பணம் இருக்க செய்யும். கையில் நிறையவே நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பணமானது புரளக்கூடுங்க. வரவே வராது என்று கோயில் உண்டி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைய பணம் கூட இப்பொழுது உங்களுடைய கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வரவுகள் வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு விஷயங்கள் பண வரவு ஏற்படும். அதே போல் வங்கியில் கேட்டிருந்த கடனானது கிடைக்கக்கூடும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தருங்க. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்குமே புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கும். கல்வியாளர்களுக்கு தடைபட்டு வந்த பதவி உயர்வுகளானது கிடைக்கக்கூடுங்க. பாக்கிய குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பதும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதும் முன்னேற்றத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகளானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. வேலைக்காக முயற்சித்து வரக்கூடியவர்களுக்கு அதற்குரிய தகவலானது வரும்.
புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வரக்கூடியவர்களுக்கும் தொழிலை விரிவு செய்யக்கூடிய பணியை மேற்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்குமே எடுத்த வேலைகளானது வெற்றியாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.